அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். நேற்று நடந்த இந்த கரூர் சம்பவத்துக்காக நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். பட் நான் என்ன கேட்குறேன்னா, அரசியலும் சினிமாவும் பொதுமக்களால் தான் அங்கே இயங்குது. இந்த 2 துறையுமே பொதுமக்கள் பாமரர்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அரசியலும் நடக்காது, சினிமாவும் நடக்காது. 2மே பார்த்திங்கன்னா ஒரு விதமான துரோகமும் ஒரு விதமான சூழ்ச்சியும் நிறைஞ்ச ஒரு ஃபீல்டு தான். இதில் கண்டிப்பாக நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சூழ்ச்சி அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கடைசியாக பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி பொதுமக்கள் தான். நம்ம பொதுமக்களாக இருக்கும்பொழுது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பாதிக்கப்படுறோம் நீங்கள் பாருங்கள். இதற்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் கூட்டமாக இருக்கட்டும், ஒரு படம் ரிலீஸ்க்காக ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது, அங்கேயும் உயிர் இழந்தது எல்லாமே பொதுமக்கள் தான், பாமரர்கள் தான். ஏன் நம்மளுக்கு நம்மளோட உயிர் இந்த அளவுக்கு ஒரு துச்சமாக நினைக்கிறோம்? அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களும் எல்லாருமே நம்மள மாதிரி பொதுமக்களால் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தனியாக யாரும் காசு தரல, அவங்களுக்கு தனியாக சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா அவங்களுக்கு வேறு எங்கேருந்தோ வரல. நம்ம பணத்தில் இருந்து தான், நம்ம கட்டுற டேக்ஸில் இருந்தும் நம்ம எடுக்கிற டிக்கெட்ஸில் இருந்தும் தான் சேலரி போகுது. மிச்சபடி வேறு எங்கேருந்தும் போகலை. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு பிரெட் வின்னர், நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு முக்கியம் பொழுது ஒரு தலைவரை நோக்கி நீங்கள் நடக்கிறீங்க, ஒரு தலைவரை பார்க்க போகிறீங்க, ஒரு தலைவருக்காக நீங்கள் போகிறீங்கன்ற பொழுது உங்கள் சேஃப்டியும் அங்கே முக்கியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை யாரோட பாதுகாப்பின் கீழேயும் நம்மளால் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் நம்ம பேசுகிறத விட்டுட்டு இதுக்குள்ளே இருக்க சூழ்ச்சி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு அவ்விதமான ஒரு அரசியல் தான். இங்கே நடக்கிறது எல்லாமே அரசியல் தான். இங்கே யாருமே பாவமும் பார்க்க மாட்டாங்க, யாருமே ஆறுதல் சொல்கிறேன்னு பேரில் வெறும்னே முதல கண்ணீர் மட்டும்தான் இங்கே விட முடியுமே கண்டி யாரும் நல்லது பண்ணிட மாட்டாங்க. இந்த உலகம் என்பது ஒரு சூழ்ச்சி நிறைந்த உலகம் தான். இதில் நம்மளை எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இது கண்டிப்பாக ஒரு துயரமான ஒரு நைட் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் இது. என்ன இது இப்படி நடக்குது, ஏன் அப்படின்ட்டு எங்கேயுமே பாருங்கள். ஐபிஎல்லில் நடந்ததாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி பட ரிலீஸ்லையாக இருக்கட்டும், நேற்று நடந்த சம்பவம் எல்லாத்துலேயுமே பொதுமக்கள் மட்டுமே தான் உயிர் இழந்திருக்காங்க. இதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஜோதிடர்கள் அவங்களுடைய பாஷையில் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் அவங்களோட பாஷையில் சொல்லுவாங்க. யார் எப்படி பேசினாலும் அட் லாஸ்ட் நம்ம தான் அதில் பாதிக்கப்படுறோம். நம்ம எப்போ ஒரு முதலாளியாக நம்மளை நினைக்கும் பொழுது தான் அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களுக்கும் எந்த லிமிட்னு நம்ம கோடு கிழிக்கும் பொழுது மட்டும்தான் அங்கே உண்மையான ஒரு அரசியலும் உண்மையான சினிமாவும் இயங்கும். தேங்க்யூ ஸோ மச்.